அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சாசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம். நம்ம பசங்க எல்லாத்துக்கும் உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும், நமக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு ஒரு ஸ்நாக் செஞ்சோம் அப்படின்னா கேட்கவே வேணாம், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, செம்ம டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது உருளைக்கிழங்கு மஞ்சூரியன் தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம தோல் சீவிட்டு நம்ம ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் மீடியமாக நம்ம கட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன். எந்த ஷேப்லாம் பார்த்தினா நான் கட் பண்ணல. இப்போ வாங்க அடுப்பக்கம் போகலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணும்போது அடுப்பு ஃபுல்லாக தாங்க இருக்கணும், சிம் பண்ணவே கூடாது. நல்லா கொதிக்கட்டும் உருளைக்கிழங்கு. இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது. நான் அடுப்பு சிம்மில் வைக்கலைங்க, ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். இது எவ்வளோ வேகணும் அப்படின்னா ஒரு 70% வேகணும். நம்ம ஃபோக் வச்சு குத்தணும் அப்படின்னா அது எடுக்க வரணும், அந்த அளவுக்கு வெந்தாலே போதும். நம்ம கட் பண்ணி தானே சேர்த்துருப்போம், சீக்கிரமாகவே வெந்துடும், 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. பாருங்கள், எடுத்து பார்க்கலாம். எடுக்க வருது. இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். இப்போ நம்ம இந்த தண்ணிலாம் வடிகட்டிட்டு இந்த உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், தண்ணிலாம் வடிகட்டிட்டேன். இப்போது இது சூடாக இருக்கு இல்லையா, இது நல்லா ஆறணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் செய்யணும். சூட்லேயே நம்ம செஞ்சோம் அப்படின்னா எந்த மாவுமே ஒட்டாது. அதனால் நீங்கள் நல்லா ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப உப்பு சேர்க்க வேணாம், ஒரு பாதி அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா. இப்போது மாவு எல்லா உருளைக்கிழங்குலையும் இருக்கிற மாதிரி கலந்து விடணுங்க. நம்ம சூட்டில் உருளைக்கிழங்குல மாவு சேர்த்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு உடஞ்சி போயிடும், நமக்கு இந்த மாதிரி வராது. நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டிங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே மாவு நல்லா கொட்டி சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். லாஸ்ட்டில் நம்ம பொரிக்கும் போது தனித்தனியாக வராமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்படி கலந்து விடலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்குல எல்லா இடத்துலையுமே மாவு நல்லா கோட்டாயிருக்கு. இப்போ வாங்க பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெயும் சூடாக தான் இருக்குது. அடுப்பு சிம் பண்ணலங்க, ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது இந்த மாதிரி பொரிக்கும் போது அதுக்கப்புறம் நம்ம டாஸ் பண்ண போகிறோம் இல்லையா சாஸோட, அப்போ எல்லாமே அடுப்பு சிம் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லா முறுமுறுன்னு இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான். இங்கே பாருங்கள், பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள், பொரிஞ்சிருச்சு, எடுக்கலாம். இந்த அளவுக்கு வந்தாலே போதும். லைட்டாக ப்ரௌன் ஆகும்போது நம்ம எடுத்துடலாம். எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது பொரிச்சிடலாம். இதையும் பொரிச்சாச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுன்றதை பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அடுப்பு ஃபுல்லாக தாங்க இருக்குது. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும், அதனால் வெயிட் பண்ணலாம். நல்லா சூடாகணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போது ஒரு துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இதுக்கப்புறம் 7 பல் பூண்டை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இதையும் நம்ம நல்லா வதக்கணும். இந்த மாதிரி வரணும். இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்க்கலாம். இங்கே பாருங்கள், அடுப்பு ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். நல்லா ப்ரௌன் ஆகும் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கணும். இதுதான் டேஸ்ட்டே கொடுக்குறது. இதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ்,
இந்த சாஸ் இல்லைனாலும் எப்படி பண்ணுன்றது சொல்கிறேன். இதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். ரெட் சில்லி சாஸும் சோயா சாஸும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கொஞ்சம் மிளகாய் பொடியும் கொஞ்சம் பெப்பரும் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட சோயா சாஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது இல்லைன்னா கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மிளகாய் பொடி சேர்த்திங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சாஸ்லேயே கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொரிச்ச உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துடலாம். அடுப்பு ஃபுல்லாக தாங்க இருக்கணும். திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அடுப்பு சிம் மட்டும் பண்ணிடாதீங்க. கையிலலாம் கொஞ்சம் தெறிக்கும், பரவாயில்ல, கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விடணும். இப்போது இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் கலந்து விடணும் இல்லையா, அதுக்காக தான். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, நம்ம பொரிச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதை தூவிடலாம். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கல. லாஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல முறுமுறுன்னு இருக்கும், மேலே நல்ல முறுமுறுன்னு, உள்ள நல்லா சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.